திருவயத்திலே பிறந்த தங்கனாகிய கோபாலநாதப்பட்டவர் அவரை சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்பாக வளர்க்க வேணும் என்று அவரை ஊட்டி வல்ல வளர்த்துவார் என்னமா படிக்கவோ பாட்டு படிச்சாலும் கவனமா கேட்பேன் 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு வேணா தாத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவோம் சாய்ந்து வச்சிருவோமா நீங்க நல்லா படிக்க வாங்க நீ வீட்டுக்கு போன ஆள் சேர்த்துட்டு அப்பளே 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு நீங்க சொன்னது எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு பிள்ளைக்கு பயிர் கொடுக்க வேணுமே என்று சொல்லி என்ன உன்னை அனுப்ப மாட்டேன் பயப்படாத பேர் விட்ட பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படியா அவர் இப்ப எங்க போவாரு அப்படிதான் நினைக்கிய எப்ப போவாருன்னு காத்து கிடைக்கும் என்ன போல வாழ்க்கை நினைப்பு நம்ம நினைப்பு எப்படியோ நம்ம நினைப்பு எப்படியோ அதுபடி கடவுள் வாழ்க்கையை கொடுப்பான் அது விளையாட்டுக்கு இல்ல அது அப்படித்தான் இருக்கு எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு சரி அதனால நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா நம்ம பிள்ளைக்கு என்ன பேரு கொடுப்போம் நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா நயன்தாரா தாரா சமந்தா நக்குமா சரி இப்படி எல்லாம் பேர் கொடுக்கும் ஆனா அந்த காலத்துல பேர் கொடுத்தாங்கன்னா ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி கொடுப்பாங்க ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காது ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா ஒரு ஆளு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு வேணுங்க பணம் இருக்கும் காசு இருக்கும் பெரிய வசதி உள்ள வாய்ப்பா உள்ள ஆளா இருப்பாரு அவருக்கு பேரு பண்டாரம் பிச்சை அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க சம்பந்தம் இல்லையா ஒரு ஆளுக்கு குடிக்க உப்பு இல்ல கஞ்சி கூட இருக்காது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அவருக்கு பேரு குபேரன் கஞ்சிக்கு வழி இல்லாத பாவிக்கு பேரு குபேரனா ஆமா கோடீஸ்வரருக்கு பேரு பண்டாரம் பிச்சை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளுக்கு குபேரன்னு பேர் வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு ஆளுக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னு வை கண்ணு தெரியாது ஆமா குருட்டு முடிவானுக்கு பேரு நல்ல கண்ணு கடா கண்ணுன்னு வைக்காம போனாங்க 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாத பாவைக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க நம்ம நல்ல கண்ணு பாத்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நைட்டு 8 மணி ஆச்சுன்னு வை 8 மணிக்கு மேல இன்டர்வலுக்கு போனா கூட வீட்டுக்காரி வந்தாதான் போவார் முக்குல முனி மிக்கின்னு பயந்தான் அந்த பயந்தான் மொழிக்கு பேரு வீர புத்திரன் பேர்லயாவது வீரமா இருக்கட்டும் சரி
வரப்பே தாண்ட பிளம் இருக்காத சீத்தவங்கிட்ட மனுஷன் பொண்ணம் போல வருவாரு பொண்ணம் போவாரு வரப்ப தாண்ட முடியாத பாதிக்கு தாண்டவராயே பேர்லயாவது அப்படி இருக்கட்டுமே வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாரு உடம்புல தொம்பே இருக்காது நோயுண்ட மனுஷன் வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு அவருக்கு பேரு ஆரோக்கிய சாமி பேர்லயாவது அவர் ஆரோக்கியமா இருக்கட்டுமே அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க ஒரு ஆளு பார்க்க சிவப்பா இருப்பாரு ஆமா ரொம்ப சிவப்பு சுண்டுனா இப்ப ரத்தம் வந்து விழும்பாரு அடுத்து பாத்துருவோமா ஆளு ரொம்ப சிவப்பா இருப்பாரு பார்க்க எலுமிச்சம்பழம் கலரா நம்ம குடத்துக்கார மாதிரி நம்ம அவர் பிராயத்துல எல்லாம் பார்த்தா அப்படி இருப்பாரு பொண்ணு வரிசையில நின்னுச்சு விருதம்பரம் அத்தமால ஒரு ரன்னிங்ல போயிட்டாரு மனசு பின்னால மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சுன்னா பல்லு சரியில்லை பத்தியா அவ பார்த்த வேலை சட்டாப்பைய கொடுத்து ஒரு சென்னு தென்னிட்டா அன்னைக்கு போன பல்லு தான் அதனால ஒரு மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு குடத்துக்கார மாதிரி சிவப்பா இருப்பாரு அவருக்கு பேரு கருத்த பாண்டி கருப்பசாமி கருப்பையா அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க இன்னும் ஒரு ஆளு ஆக்க கருப்பா கரங்கரங்கரன்னு கருப்பான தூர் மாதிரி இருப்பாரு உன்னைய மாதிரி ஆமா அவருக்கு பேரு வெள்ளச்சாமி வெள்ளப்பாண்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க வெள்ளத்தோர எச்சுக்கிட்ட காக்க வரட்ட மாட்டான் அவனுக்கு தரும ராசா எச்சுக்கிட்ட காக்கா விரட்டினா அந்த எச்சிய காக்கா தின்றுமா அந்த பாவிக்கு பேரு தரும ராசாவா தருமம் பண்ணுவான் பாரு இப்படி எல்லாம் அந்த காலம் பேரை கொடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கு குலதெய்வத்தினுடைய பேரை தான் கொடுப்பாங்களாம் மாடே மாடத்தி பொட்ட புள்ளனா மாடத்தி ஆண் பிள்ளைன்னு சொன்னா மாடை மாடே மாடத்தி சொடல மாடே சொடல மாடத்தி கருப்பேன் கருப்பாயி இருளப்பேன் இருளாயி மூக்கே மூக்கி சொக்கே சொக்கி இடும்பே இடும்பி ராக்கே ராக்கி இப்படி எல்லாம் பேரு கொடுப்பாங்க அந்த காலம் என்னமா மூக்கமால பாத்தியா மூக்கமால பாத்தியா கருப்பாயி சொன்னா மூக்கமால காங்கலன்னு இப்படி எல்லாம் அப்ப பேர் கொடுத்து பேசுவாங்க ஆனா இப்ப வார பேரு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது அப்போ அத மாதிரி பிறந்ததோ ஒரு தெய்வ குழந்தை பேர்பட்ட பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம் என்று எண்ணி பார்க்க எப்பேர்பட்ட பேர் கொடுத்தார் தெரியுமா அந்த காலம் தகப்பனாருடைய பேரை வந்து மருகி அழைப்பாங்க தகப்பனாருடைய பேரை மருகி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து நாட்டாமே நந்தகோனாருக்கு வந்து பிறந்த பிள்ளை அப்பேர் விட்ட பிள்ளைக்கு நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமங்களை கொடுத்து நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என் பெருமாளாகப்பட்டவரே பெருமாளை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா ஒன்று வயதாச்சு ஓடி விளையாடும் பிராயமானார் அப்படி இருக்கும் போது என் பெருமான் ஆயுர்வாடி வட்டணத்திலே வந்து அவதாரம் செய்திருக்கிறார் என்று கருவடுமா வட்டணத்திலே பார்த்தான் கமுசமுடி ராஜமன்னன் அப்பேற்பட்ட கண்ணனை நம்ம உயிரோடு வைத்திருக்க கூடாது என்று அன்னைக்கு அழைத்தான் தேவகியை கல்லறைக்குள் இருக்கும் பூதகியை வரவழைத்தான் தன்னையே பூதகி ஆயுர்வாடி பட்டணத்தில் என்னை அழைக்க பிறந்த கண்ணனை நீ சென்று வரை முடித்து விட்டுவார் பார்த்தா பூதகி இதன் சொல்லை கேட்கலன்னா இவனே கொன்றுவான் கண்ணனிடத்திலே போய் அவர் கையால மாண்டு படித்தாலாவது அடுத்த ஒரு அவதாரத்திலேயாவது அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்காதா முக்தி மோட்சம் இருக்காதா அதனால அப்படின்னு சொல்லி பூதகியாகப்பட்டவா கோபால கண்ணனை கொலை செய்ய வேணும் என்று
பிள்ளைய கொல்லணும்னு சொன்னா தாய் உள்ளமா போகணும். தாய் உள்ளமா போனாதான் பிள்ளைய கொலை செய்ய முடியும் என்று அந்த பூதகி தான் பெற்றெடுத்த திருமகன் இறந்து 8 மாத ஆண் குழந்தை இறந்து 8 நாளான தாயை போல புத்திர சோகம் தாங்காதவரை போல் சொருபத்தை எடுத்து நம்மள மாதிரி சாதாரண பெண் சொருபத்தை எடுத்தார். தன் வலது கொங்கையிலே நஞ்சு பாலும் இடது கொங்கையிலே நல்ல வாழையை வைத்துக் கொண்டு வலது கொங்கையில் நல்ல வாழும் இடது கொங்கையிலே நஞ்சு பாலையை வைத்துக் கொண்டு புத்திர சோகம் தாங்க முடியாதவளாக தான் குழந்தை இறந்து 8 நாளானது மாதிரி ஆயிரவாடி வட்டணத்தின் முன்னாலே நின்று கொண்டு யசோதா வீட்டில் நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்போ யசோதா அரண்மனைக்கு முன்னால நின்று அழுது கொண்டிருந்த உடனே கோபியர்களுக்கு மனம் தாங்கவில்லை. யசோதா கூப்பிட்டார், அம்மா என் வாசலின் மீது வந்து இப்படி கண்ணீரும் கவலையுமா நிற்கிறீர்களே, என்னாச்சு அப்படின்ன உடனே என் பிள்ளை இறந்து என் 8 மாத ஆண் குழந்தை இறந்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சம்மா. என்னால் புத்திர சோகம் தாங்க முடியவில்லை என்று சொன்ன போது கண்ணனை தன் கையால் எடுத்து பூதகியின் கையிலே கொடுக்க இதுவும் உங்க பிள்ளைதான் அப்படின்னு கையில எடுத்து கொடுத்தார். பூதகி பிள்ளைக்கு தாயமிர்தம் கொடுப்பதை போல் மறைவாக வந்து கொண்டு கண்ணபுரானுக்கு தாயமிர்தம் கொடுத்தார். கண்ணபுரானை கொல்ல முடியுமா? இவா நம்ம பெரியம்மா வந்திருக்கா, நம்மளை கொல்ல இவளை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல பாலை குடித்தார். நஞ்சு பாலை குடிப்பது போல கடவா வழியா ஒழுகு விட்டார். ஊன் இருக்க அவர் உயிரை வாங்கி விட்டார். ஊன் இருக்க உயிரை வாங்கின உடனே போய் மாவா செத்து விழுந்தார். ஆயிரமாடி பட்டணமே சரியா இருக்கு. 8 நாளா வெட்டி வெட்டி அவன் சரீரத்தை எரிதாங்க. தன் சொருபம் வந்த உடனே வெட்டி வெட்டி எரியுதாங்க. அவன் சரீரம் தீரவே மாட்டுக்கு. அம்பட்டிக்காரர்கள் 1000 பேர், கோடாலிக்காரர்கள் 1000 பேர், கோடாலிக்காரர் 1000 பேர், வாழ்காரர் 1000 பேர், இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து வந்து வெட்டி ஓரமா தள்ளுறாங்க. அப்பமும் அவன் சரீரம் தீரவில்லை. அப்போ கண்ணபுரான் தன்னுடைய வலது கால் பெரு விரலால் ஒரு எத்து எத்தினார். எத்தின உடனே யமுனா நதி கரையில் அவ உதிரமும் ரத்தமுமா போன உடனே திருப்பார் கடலுக்கு தான் இந்த யமுனா நதி போகும். அது புண்ணிய தீர்த்தம், இது பாவ தீர்த்தம். அதனால ஒரு ஆறும் ஓடும் உதிரமே நீ நட்டாத்தான் தண்ணியில நட்டாத்தான் குறையா முளைச்சு நிக்கணும் போ அப்படின்னு கண்ணபுரான் சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் தான் இன்னைக்கு ஆட்டுக்குள்ள பாருங்க, நட்டாத்தான் குறையா முளைச்சு நிக்கி தண்ணி வந்து அப்படியே மடிஞ்சு விழும். தண்ணி அங்கிட்டு போன விட நிமிர்ந்து நின்னுக்கிடும். அது கண்ணன் கொடுத்த சாபம். அப்ப இப்போ பூதகியை வதை முடித்தார். பூதகியை வதை முடித்த போது பார்த்தான் கமுசராஜன் கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினான். கண்ணன் அவனையும் வதை முடித்தார். சகடாசுரனை அனுப்பி வைத்தான். அவனையும் கண்ணன் வதை முடித்தான். இப்படி ஒவ்வொரு அசுரர்களையும் அனுப்ப எம்பெருமான் வதை முடித்தார். இனியும் நாம இப்படி இருந்தோமானா கமுசராஜனை வதை முடிக்க முடியாது என்று ஆயிரவாடி பட்டணத்திலே அவர் லீலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்ணன் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவே கிடையாது. அளவில்லைன்னா ஆயிரவாடி பட்டணத்திலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது கிழவனும் கிழவையும் வீட்டு வாசல்ல திருநையில அவங்கவங்க வீட்டு திண்ணையில தலை வைத்து உறங்குவது வழக்கம். ஒட்டு திண்ணையில. அப்ப ஒட்டு திண்ணையில உறங்கும் போது இந்த கண்ணபுரான் பாண்டையாவுக்கு அந்த காலம் தாடி அடி வைத்து வரைக்கும் இருக்கும். பாண்டிக்கு தலை முடி குதிங்கால் வரைக்கும் இருக்கும். அதாவது பாட்டியும் பாட்டியா வீட்டுக்குள்ள படுத்திருந்தாங்க. படுத்திருந்த உடனே என்னாச்சு தெரியுமா? பாட்டியாவுக்கு ஒரு பேக்காடு கசகச பாரு. அப்ப என்ன செய்ய தெரியுமா? பாட்டைய வந்து அந்த பாய தடுக்க உருவிட்டு வந்துட்டாரு. அப்போ பாட்டி முடிச்சா என்ன சாமந்தனான இடத்துக்கு வீட்டுக்கார காங்கடையை தடை பார்த்தா இவங்க வெளியே வந்து உறங்குதாக பாட்டியாவுக்கு நல்ல தாடி முடி வாய்ப்பு, பாட்டிக்கு தலைமுடி வாய்ப்பு, பாட்டிக்கு அது வாய்ப்பு, பாட்டியாவுக்கு இது வாய்ப்பு.
அப்படி இருக்கும்போது இவளை வந்து அப்படியே ஒட்டு தண்ணியில பாட்டி படுத்திருந்தாங்க பாருங்க. ஆமா, படுத்திருந்த உடனே கண்ணபுரான் வந்தார். சரி, பாட்டையா தாடிக்கும் சரி பாட்டி தலைமுடிக்கு முடிச்ச போட்டார். முடிச்ச போட்டுட்டு கல்லைன்னு அவையம் போட்டார். பாட்டையாவும் பாட்டி எந்திரிச்ச உடனே பாட்டிக்கு ஓட முடியல, பாட்டையாவை நிப்பாட்ட முடியல. பாட்டையா நிமிர்ந்த உடனே பாட்டி கட்டாடு பாருங்க, தாடியில பணமுட்டையா தொங்குதா. என் முடிவா என் முடிவா என் முடிய விடு, என் முடிவா என் முடிய விடுன்னு விடிய சண்டை. நீ போடுறதையும் போட்டுட்டு என்னையா அப்படின்னு மாறி மாறி சண்டை. சரி, ஆனா அவர் ஓட்ட முடிச்சு அவர் தான் அவுக்கணும், வேற யாராலும் அவுக்க முடியாது. அப்ப கண்ணபுரான் இப்படி லீலைகளை செய்தார். அது மட்டுமா, கோபியர்கள் எல்லாம் தயிர் மோர் நெய் இதையெல்லாம் கடைந்து வைத்திருந்தா களவாடி தின்பது, அந்த பானையை போட்டு உடைப்பது, கன்றை கட்டி வைத்திருந்தால் அதை அவுத்து விடுவது, கன்றை கட்டி போட்டு அந்த பசுவை தனியாக விட்டு கன்றையும் தனியா கட்டி போட்டிருப்பாங்க. இந்த கண்ணபுரான் பசுவோடு இடத்திலே கண்டு சேராம இருக்க தாயமிருதம் உண்ணட்டும்னு சொல்லி அவுத்து விட்டு வந்துருவார். ஆமா, அதோடு கோபியர்கள் குளிக்க போனாங்கன்னா அவங்க வந்து ஆடைய கலத்தி அந்த புறத்துல வைத்திருப்பார். இவர் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வன்னிமரத்துல போய் உட்கார்ந்துக்கிடுவார். உட்கார்ந்துகிட்டு, ஏ கோபியர்களே, உங்க புருஷன் பேரை சொல்லுங்க, நான் உங்க ஆடையை தாரேன். அந்த காலம் வந்து வீட்டுக்கார பேரை சொல்ல மாட்டாங்க, வாய்க்கு வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, அது பெரிய குச்சம்னு நினைப்பாங்க. அப்போ கண்ணபுரான் துணி எடுத்துக்கொண்டு நீங்க உங்க ஆடை வேணும்னு சொன்னா உங்க புருஷன் பேரை சொல்லுங்க தாரேன்னா கணவனுடைய பேரை சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. கடையில சுக்குன்னு கேட்க மாட்டா, சூனா வந்துருமா. அப்போ சுக்குன்னு கேட்க மாட்டாங்க, தடவை கொடுக்கன்னு கேட்பாங்க. சரி, கடையில போய் கருப்படி கேட்க மாட்டாங்களா? அந்த இனிப்பு இருந்தா கொடுங்க, காபி போட போறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் போது கண்ணபுரான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேட்டைகளையே செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாகவே செய்து கொண்டிருக்க ஒரு நாளை பார்த்து இந்த கோவியர்கள் பார்த்தார்கள், கண்ணபுரானை இதோடு நாம விட்டுவிடக் கூடாது. டெய்லி யாரோ வாராங்க, உரியில கட்டி இருக்கக்கூடிய வெண்ணெய் தயிர் மோர் நெய் எல்லாம் களவாடி திங்கிறாங்க. இந்த கல்வனை நம்ம கைப்பிடியா கண்டிப்பா இன்னைக்கு பிடிக்கத்தான் செய்யணும். பல நாள் கல்வன் ஒரு நாள் அகப்படுவாண்டி, இன்னைக்கு எல்லாரும் நம்ம தூங்குறத மாதிரி நடிக்கணும். கல்லை வரும்போது அவனை கட்டி போட்டுருவோம் அப்படின்னு கண்ணபுரான் வருவதற்கு முன்னால தயிர் வெண்ணெய் எல்லாம் உரியில தூக்கி கட்டினாங்க. உரியில தூக்கி கட்டின உடனே அவங்க விளக்கு அணைச்சாங்க, தூங்குறத மாதிரி எல்லோரும் நடித்து கொண்டிருந்தார்கள். கண்ணபுரான் என்னைக்கு போல வந்தார். தன்னை போல சொருபம் இல்ல, தடிராமன் பொடிராமன் நெட்டராமன் குட்டராமன் கோதண்ட ராமனாகவே தோழர்களை அமைத்துக் கொண்டு ஒருவனுக்கு மேல ஒருத்தன் இவனுக்கு மேல அவன் அவனுக்கு மேல அவன் ஏறி கடைசியா கண்ணபுரான் உரி எட்டும் போது உச்சியில நின்று கொண்டு களவாடி தின்றார். களவாடி திங்க பானையை கீழே விட்டு டாம்னு உடைச்சாரு. கோபியர்கள் கண்முழித்து கையோடு கைப்பிடி பிடிக்க தோழர்கள் ஓட கண்ணபுரானை பிடிச்சு கல்லு உரல்ல கட்டி வச்சாங்க. கல்லு உரல்ல கட்டினா தப்பிக்க முடியுமா? ஏ கண்ணா, நான் நினைச்சேன் நீயாகத்தான் இருக்கும்னு நினைச்சேன், சரியா போச்சு. உங்க அம்மா நாக்க வளைச்சு என் பிள்ளை இல்லன்னு பேசுவாள், இன்னைக்கு உன நான் கைப்பிடிய பிடிச்சு கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு கண்ணனை கல்லு உரலை கட்டி விட்டு யசோதை அரண்மனைக்கு வந்தார். யசோதையால் அரண்மனைக்கு வந்தபோது, ஏ யசோதா, உன் மகனை கூப்பிடு. கண்ணனை எங்க அம்மா, யசோதா கண்ணனை எங்க அம்மா, கிருஷ்ணனை எங்க அம்மா, கோபால
என் மகனை நீங்கள் எதற்கு அழைக்கிறீர்கள்? சப்பரமஞ்சத்திலே சயனமாயிருக்கிறான், பஞ்சனமெத்தையிலே கோபாலன் படுத்து உறங்குகின்றான். உன் மகன் தயிரையும் வெண்ணையும் திருடி உண்டா? நாங்க கல்லுவரல கட்டி வச்சுட்டு வந்திருக்கோமே, பஞ்சனமெத்தையில படுத்து உறங்குதானா? எழுப்பு கண்ணனை இப்பவே கேப்போம். என் மகன் எப்படி உங்க வீட்டுக்கு வருவான்? கண்ணனை கூப்பிடு, நாங்க கேட்போம். உங்க வீட்டுக்கு ஏன் வர போறான்? எதுக்கு வர போறேன் அப்படின்னு உடனே யசோதா பார்த்தா, என் மகன் இங்கதான் உறங்குதான், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு யசோதா அரண்மனைக்குள்ள ஓடி வந்தா. டேய் கண்ணா, கண்ணா என்னம்மா? எழுந்திரியப்பா, நான் வருகிறேன் அம்மா. உன்னை தேடி கோவில்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? கண்ணா எழுந்தரி. எழுந்தரி. ஏனம்மா என்னை அழைக்கிறீர்கள்? எதற்காக? பாரப்பா, நீ வெண்ணையை தின்றியா? உன்னை கல்லு உரலில் கட்டி வைத்தார்களா? நீ வந்து பாரு. பாரப்பா, நான் எங்கேயும் போகவில்லை. இல்லம்மா, இங்குதானே உறங்கிக் கொண்டிருக்கிறேன். எப்பா கண்ணா, கண்ணபுரான கல்லூரில கட்டி வச்சாங்க. யசோதா அரண்மனையில இருக்காரு. கல்லூரில கட்டி வச்சுட்டு வந்ததும் கோபியர்களும் பார்த்தாங்க. அவர் எப்படி வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா? இவங்க அங்கிருந்து இங்க வருவதற்குள்ள கண்ணபுரான் அந்த கல் உரலோடு இழுத்து கொண்டு வரக்கூடிய வழியில 2 மருத மரம், அந்த 2 மருத மரத்துக்கு இடையில கண்ணே வந்தார் பாருங்க. அது ஒட்டி வளர்ந்திருக்கு. அதற்கு இடையில வந்தார், கல்லு உரலை அத்தார். கல்லு உரலை அத்த உடனே அந்த 2 மருத மரமும் வெடிச்சு 2 புத்திரர்கள் வந்து நிக்காங்க. அவங்கதான் குபேரனுடைய திருமகன் லவக்குகன், மணிக்குகன். அவங்க 2 பேரும் ஒரு சாபம் வச்சுதான் மருத மரமா நின்னாங்க. அவங்களுக்கு விமோசனம் கொடுக்கத்தான் கண்ணன் அப்படி ஒரு வெளியே வந்தார். அப்ப கல்லு உரல அத்து விட்டு கண்ணபுரான் சப்பரமஞ்சத்தில் சயனமா இருந்தார். யசோதா அழைத்து வந்தார். இதோ பாரு கோபியர்களை, அவங்க வீட்டுக்கு போனியா? நீ வெண்ணையை திருடி உண்டாயா? என்ன கேளப்பா. அம்மா, அவ வீட்டுக்கு நான் போகவே இல்லை. பொல்லாத கோபிமாரம்மா, இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா, அம்மம்மா இல்லாத வார்த்தைகளை சொல்லுறான், உன்கிட்ட சொல்லுறான் சும்மா. அம்மா பொல்லாத கோபிமாரம்மா, அவ வீதிக்கு போனா என் காவி வேட்டிய இழுக்கிறா, என்ன கண்ணத்தை கடிக்கிற, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா. கோவியர்கள் வீட்டுக்கு நான் போவேனா? சின்ன பையன் என்ன பார்த்தபடி பேசலாமா? அவ வீட்டுக்கு நான் போவேனா? கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன கேக்குறா அப்படின்னு கண்ணபுரான் சொன்னார். அப்ப கோவியர்கள் சொன்னார்கள், அடியே யசோதா, உன் மகன் சொல்வது உண்மையே கிடையாது. அவ என்ன செய்தான் தெரியுமா? பால் கொண்டு போகும் போதே, பால் கொண்டு போகும் போதே உன் மகன் வாய்ப்பாடி தாடியே
காட்டுறான். கோபியர்கள் வியாபாரத்திற்கு அடுக்கடுக்காக பானை வைத்து போனா கண்ணபுரான் என்ன செய்வார் தெரியுமா? தன் கையில இருக்கக்கூடிய அத வந்து கவுனுன்னு சொல்லுவாங்க. அதுல கூழாங்கல்ல வைத்துக் கொண்டு பானையை குறிப்பார்த்து ஒரு அடி அடிப்பார். நல்ல பழகுன பானை பொத்துன்னு பொத்த உடனே பானை பொத்த அதுல இருந்து இந்த பால் மோர்லாம் வரும் பாரு, பின்னாலே வாயை திறந்துட்டு போவார். அப்ப இப்படி எல்லாம் உன் மகன் சேட்டை பண்ணுறாண்டி, நான் எத்தனை சொன்னாலும் உன் மகனை நீ நம்ப மாட்டேங்கிற. இன்னைக்கு என்னன்னு கேளு. டேய் கண்ணா, கட்டிய மாட்டே தட்டி வைக்க சொன்னா இப்படியாடா நீ சேட்டை பண்ணுவ? அம்மா நான் எதுவுமே செய்யல. சரி பரவாயில்லை யசோதா, இன்னைக்கு உன் மகன் இவன் என்று அறியாமல் இருக்கலாம், நாளைக்கு இவன் யாரென்று உனக்கே தெரியும் அப்படின்னு கோவியர்கள் வீட்டுக்கு புறப்பட்டாங்க. பொழுது விடிந்தது. கண்ணபுரான் தெருவுல உட்கார்ந்து மண்ணெல்லி தின்னு கொண்டிருந்த பச்சைப்பிள்ளை மண்ணெல்லி தின்ன உடனே கூட இருக்கும் பாலர்கள் எல்லாம் ஓடி வந்து யசோதா இடத்துல சொல்ல, அம்மா யசோதா, கண்ணபுரான் தெருமுக்களை உட்கார்ந்து கொண்டு மண்ணெல்லி தின்னு கொண்டு இருக்கிறான். யசோதாவுக்கு கோபம் வந்து விட்டது. கன்றுக்கு கட்டக்கூடிய சொக்கு சோளத்தட்டை, சொக்கு சோளத்தட்டுன்னா அதுல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பிடிச்சாலும் காஞ்சி போய் இருக்கும், கையில பிடிச்சாலும் கீழே வந்துடும், மடங்கிரும். அந்த சொக்கு சோளத்தட்டை எடுத்தா. கண்ணபுரான் பக்கத்துல வந்தா, டேய் கண்ணா, மண்ணையா திங்கிற? ஆம், மண்ணையத்தான் திங்குற. என்ன உனக்கு ஒரு ஆணவம்? ஆம், எனக்கு ஆணவம் தான். இதான் உன்னை நான் அடிக்கிறேன் அப்படின்னு யசோதா கையை ஓங்கினா பாருங்க. யசோதா கையை ஓங்கின உடனே கண்ணபுரான் அம்மான்னு அவர் வாயை திறந்தார் பாருங்க. அவர் வாய்க்குள்ள அகில வகை அண்டமும் உள்ளே தெரியுது, 14 உலகமும் தெரியுது. நம்ம வாயை திறந்த அந்த நாரப்பல்ல நம்ம வாய் திறந்த அந்த நாரப்பல்லு நாக்கும் தான் தெரியும். கண்ணபுரான் ஆனார் பாருங்க. 14 உலகமும் தெரியுது, அகிலம் பயிர் அண்டமும் தெரிந்தது. அங்கே ஒரு ஆயிரவாடி பட்டணம் தெரிந்தது. ஆயிரவாடி பட்டணத்திலே அசோதா அரண்மனை தெரிந்தது. அசோதா அரண்மனையிலே கண்ணபுரான் மண்ணையிலே தின்பதும் தெரிந்தது. மண்ணையிலே திங்கும் கண்ணனை யசோதா அடிப்பதும் தெரிந்தது. அடிக்கும் போது கண்ணன் ஆவென்று வாயை திறந்ததும் தெரியுது. அந்த வாயுக்குள்ளேயும் 14 உலகம் தெரியுது. அதில் ஒரு ஆயிரவாடி பட்டணம், அதில் ஒரு கண்ணு, அந்த கண்ணை வாயுக்குள்ள, அந்த கண்ணை வாயுக்குள்ளேன்னு சுத்தி போனா யசோதா. கடைசி நேரத்திலே கண்ணபுரான் திருப்பார்கடலில் சயனமா இருப்பதும் தெரிந்தது. அப்பதான் யசோதா தெரிந்து கொண்டார், கண்ணபுரான் தான் வந்திருக்கிறாரோ அப்படின்னு. மூச்சையாகி கீழே விழுந்து திரும்படி எழுந்தரித்து பார்த்து, அண்ணா எனக்காக வந்து என் பிள்ளையாய் அவதாரித்த காரணத்தை சொல்லுங்க. அம்மா யசோதா, உன் வயசில் நான் பிறக்கவில்லை, ஆனாலும் உனக்கும் நான் திருமகன் தான். கருவுருமா பட்டணத்தில் இருக்கும் கம்சனை வதை முடிக்க நான் எடுத்தேன் 8வது மைந்தனாக தேவகி திருவயசிலே. உனக்கு மகனாக இருந்த நான் என்னைக்குமே திருமகனாக இருந்து 1000 குலம் மக்களை எல்லாம் காவல் காத்து உங்க ஆடு மாடுகளை எல்லாம் பெருக செய்து நானே குலதெய்வமாக இருந்து உங்களை வாழையடி நான் வாழையா வாழ வைப்பேன். அப்படி என்று வாக்குவரங்களை கொடுத்த போது கமசமுடி ராஜன் கண்ணனை வதை முடிக்கணுமானா அந்த கண்ணனை அரண்மனைக்கு வரவழைக்க வேண்டும் என்று கோவியர்கள் அத்தனை பேர்களும் வெளியிலே சென்று இன்னைக்கு யாரும் வியாபாரத்துக்கு போக கூடாது, நீங்க அத்தனை பேரும் என் அரண்மனைக்கு தான் கொண்டு வரணும் என்று சொன்ன உடனே மோர், பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு கோபியர்கள் எல்லாம் கரூரமாம்பட்டனம் கம்சன் அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்க. அப்போ கம்சராஜ் என்ன செய்தான்? பட்டத்து யானையை வரவழைத்தான். மாளிகை வாசலில் நிறுத்தி நாமம் போட்டு யார் ஒருவர் வருகிறார்களோ அவர்கள் ஓட 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 விரட்டுன்னு கையில ஒரு கருங்காலி உலக்கையை கொடுத்து நிப்பாட்டி இருக்கான். கண்ணபுரான் தன் ஞானத்தால் அறிந்து கொள்ள ஆதி மூல கணபதியே அபாயம் என்று சொன்ன போது மருமக புள்ள மாமனாரை காப்பாற்றணும்னு சொல்லி கரூரமா பட்டணத்துக்குள்ளே கண்ணபுரான் அடி எடுத்து வைத்தார். அடி எடுத்து வைத்த போது அந்த ஆணையதே ஓடி வந்து கமசமுடி ராஜனை வதை முடிக்க வேணும் என்று சொல்லி ஆணையாகப்பட்டது தன் உலக்கையை கொண்டு சுமந்து கொண்டு அரண்மனைக்குள்ளே ஓடி வந்து ஆசனத்திலே இருந்தாரே கம்சராஜன் ஓங்கி ஒரு எத்தினான். எத்தின உடனே கம்சன் கீழே போய் விழுந்தான். பார்த்தார் கண்ணனாகிய எம்பெருமாள் தன் கையில இருக்கக்கூடிய சக்கர ஆயுதங்களை பயன்படுத்தி
அந்த சக்கு சங்கரங்களை கொண்டு கமசமுடி ராஜனை வதை முடிக்க அந்த கண்ணனான எம்பெருமான் கொண்டு கண்ணபுரான் ஆண்டவனை தேடணும்னு சொல்லி அதே சுரூபத்துல வர அதே சுரூபத்துல ஆடு மாடு வைக்கும் ஆயரை போல் 10 ஆடு மாடை வைத்துக் கொண்டு யமுனா நதி கரை ஓரமாகவே எம்பெருமான் வந்து கொண்டிருக்க இறைவன் ஒளிந்திருக்கக்கூடிய இடத்தை அறிந்து அசுர அரக்கனை வதை முடிக்கணுமானா அந்த வல்லரக்கனை வதை முடிக்கணும்னு சொன்னா நாம இப்படியே போக கூடாது அப்படின்னு சொன்னா இந்த இறைவன் கிட்ட நம்ம ஆடு மாடை எல்லாம் ஒப்படைத்தாக்க அவனை போய் வதை முடிக்கும் இறைவன் இருக்கும் இடத்தை அறிந்து அவர் இவரை கேலி பேச இவர் அவரை கேலி பேச என் மாப்பிள்ள என் மச்சான் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது ஆனாலும் அரக்கை நம்மளை விரட்டிட்டு வர நீர் போய் வதை முடிச்சுட்டு வர நான் போனோமா நான் போனா என் ஆடு மாடை யாரு அமைப்பா நீரா நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கலையே உங்க நம்பி நான் எப்படி ஒப்படைக்க உங்ககிட்ட ஒப்படைச்சோம்னு வையும் பக்கத்துல சண்டை எங்க இருக்கு கொண்டு வித்துட்டு வந்துருவீங்க நான் எப்படி நிக்கேன் இது ஆணைத்தோல் பொருவ புளித்தோல் ஆசனம் கழுத்துல கருநாகம் சடா முடி பாடமா நிக்கிற ஆடு மாடு கண்ட 8 திக்கு ஓடிடும் நான் என்ன சுரூபமா இருக்கணும் அந்த சுரூபத்தை நீ எடுக்கணும் ஆபத்துக்கு பாவமில்லை என்று அந்த கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சுரூபங்களை கொடுக்க ஆடு மாடுகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு மாப்பிள்ள ஆடு பதனம் மாடு பதனம் ஒரு மாட்டுல சினையா இருக்கு 1000 பசுவிலையும் அடுத்து வரும்போது 1001 அணிக்கணும் அதுக்கு நீர் தான் பொறுப்பு நீர் தான் மாட்டுக்காரவே வச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும் மாட்டுக்காரவே வச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆட்டு பச்சை பயிர் இருக்க காவல்காரங்க ஆட்டு பச்சை பயிர் இருக்க காவல்காரங்க பரிசம் கேட்ட பால் பசு பயத்தை பார்க்குவையா எம்பெருமான் ஆடு மாடுகளை எல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வல்லரக்கராட்சசனை வதை முடிக்கணுமானா இந்த சொருவத்தை விட்டு வேறு சொருவம் எடுத்து போக வேணுமே என்று அவர் எடுத்தார்
அங்கே தலையிறங்கி மோகினி வாடாவல்லி பொட்டழகி அழகிலே சிறந்தவளாக அம்சத்திலே உயர்ந்தவளாக அப்பா மோகினின்னு சொன்னா அவ பேரழகி. இன்னைக்கு ஆம்பளை ரோட்ல போனா பொம்பளை நல்ல பட்டு சேலை கட்டி இருக்கா, தலை நிறைய பூ வச்சிருக்கா, பூ வச்சிருக்கா, பொட்டு வச்சிருக்கான்னு முன்னால போயிட்டேன்னு வை சாமம் போல அவ போய் புளிய மரத்தை சுத்திக்கு நிப்ப பிறகு ஒண்ணு மேல கட்டி தொங்க விட்டுருவா. அது என்னது நினைச்ச முனி அதான் மோகினி. அதனால பார்த்து பக்குவமா இருக்கணும். அப்ப மோகினியாகவே வடிவங்களை எடுத்து என் பெருமான் பார்த்தார். நம்ம இருக்க அழகுக்கு ஒரு பெண்ணுக்கு மண்ணுக்கு பூசி பாரு, பொண்ணுக்கு போட்டு பாருன்னு இருக்கான். மண்ணுக்கு பூச பூச அழகு, பொண்ணுக்கு நகையை போட போட அழகு. தன்னழகும் காணாது தங்க நகை போட்ட வேணுமே என்று அந்த என் பெருமான் தன்னைத்தானே அலங்கரித்து வருகின்றார். எப்படி வருகின்றார் தெரியுமா? சம்பங்கிரி என்னை கேட்டு தலைவாரி சடைகள் பின்னே தலையிலே சட குச்சி சட நாக சட பில்லி ராக்கொடியா தரம்பூவா அவர் ராக்கொடியா தரம்பூவா அவர் காலுக்கு நல்ல கம்மல் கேல கல்பரித்த டிமிக்கி அவர் செருட்டு தட்டு குருட்டு தட்டு பொண்ணு தட்டு விட்டாள். அவன் கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா அவன் கஷ்டப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையடியில அவன் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டேன காப்பு விட்டாள். அவன் போட்டா நல்ல வளையலிட்டான். ஐந்து நல்ல விரலதற்கு ஐவரேன மோதிரம்மா 10 நல்ல விரலதற்கு பவுன் பதித்த மோதிரம்மா. அவ காலில் பிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி அவ கட்டுவமா மூடிகளா பூரி இல்ல பூரி விடிய காலம் போட்டு தருவாங்க. அப்பல 4-5 பூரி தின்றதுல கூட என்ன அது பூரி இல்ல பூடி கட்டுவமா பூடிகளா அவன் எடுத்து சங்கிலி மாட்டினா அவன் கோலாடி பூட்டினா அவன் இன்னார பண்ணி கட்டு தர பண்ணி அவன் இடுப்பி ஒட்டியா சிறப்பு இது யாரு செய்த வேலை மதுரை கட்டா செய்த வேலை இது மதுரை ரத்தின முழுக்க வேலை அவத்தாரி தவிர பீரி மூலையே அந்த மோகினியா அவ தந்த தாரே தாய் தவிர அத்தனையும் தங்கத்தால் அலங்கரித்து மோகினி அரக்கன் வரும் காட்டு வழியாக நடை நடக்க வேணுமே என்று சொல்லி அவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? அவ அழுக்கி நடை நடந்து ஆசார கைகள் செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் அரக்க வரும் காட்டுக்குள் ஆயனங்க வாராடு அப்போ வருகிற வேளையில் பார்த்தானே வல்லரசன் அரக்க வரும் காட்டு வழியாகவே ஆயனங்கை வழி நடந்து வருகிறார். அப்ப வழி நடந்து வரும்போது மோகினியை கண்டா வல்லரக்க அதே
அப்பா என்ன ஒரு அழகா இருக்கா. இந்த பிரம்மனுக்கு இதே வேலையா போச்சு. அழகான பிள்ளைய படிச்சு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒத்தையில விட்டுருக்கானே. நான் மட்டும் பிரம்மன் பக்கத்துல இவளை படைக்கும் போது பக்கத்துல இருந்தேன். அவருக்கு தங்க கடையாளி செஞ்சு போட்டு அவருக்கு பாராட்டு விழாவே வச்சிருப்பேன். நான் இல்லாம போயிட்டேன். இப்படி ஒரு அழகாவா இருப்பா அப்படின்னு தன்னை மெச்சுனா. தன்னை மெச்சி மோகினியை கண்டா மது குடித்தா வந்தா சொல்ல நினைக்கா. மங்கையை கண்டா மது குடித்தா வந்தா சுழண்ட வல்லரக்கன் அவன் பெண் மீது உள்ள மையலை கொண்டு அந்த மோகினியின் பக்கத்தில் வந்தா. தேடியம்மா பெண் கொடியே ஊரு என்ன பேரு என்ன ஒத்தவனை வந்தவன் நாடு என்ன நகரமே அம்மா நடந்து வந்த விவரமே உனக்கு எந்த ஊரு எந்த பேசும் எந்த ஊரு எந்த பேசும் அம்மா என்னிடத்தில் சொல்லு. சொல்லு நான் சொல்லுறேன். நான் யாரா என்ன பார்த்தா கேட்க. நான் பாதாள உலகத்தின் அரக்கன். என் மனைவி பவளத்தின்னையின் புருஷன் நான் தான். அவனுக்கிட்ட 56 தேசத்துக்கும் அரசனாயிருந்தேன். அடக்கி ஒடுக்கி ஒரே கொடையின் கீழ் ஆள வேண்டும் என்று ஆண்டவனை கண்டு தவம் இருந்த 5 விரலுக்கும் அக்னி வரத்தை வாங்கினேன். ஆண்டவனை எரிக்கணும்னு வந்தேன். அவரை எனக்கு பயந்து 8 நாள் ஆச்சு. இன்னும் ஆள காணோம். அவரை தேடி வந்து உன்னைய கண்டேன். இதான் விவரம். நீ என்ன செய்ய போற? நீ தான் அல்ல ரக்கனா யாரக்கா என்ன பார்த்து வாடி போடின்னு கேட்க உன் வீட்டுக்காரியா? என்ன ஏடி ஓடிங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. ஏ வந்தாரக்கா மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கு. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படியா? இங்கிலீஷ்ல சொன்ன வேற ஒண்ணுல படி. நீ இங்கிலீஷ் சொன்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மத்தியோ. No. என்னது சொல்லுதே? இங்கிலீஷ் நான் சொல்றது. டெஸ்ட் புஷ். No. No. Please. ப்ளீஸ்னா என்ன தெரியுமா? என்ன? அப்பான வார்த்தை. இங்கிலீஷ் தலையில படிச்சிருக்கேன். நீ பீக்கங்கா முடிச்சிருக்க. ஆமா எனக்கு படிச்சாலே புரியாது. நீ பீக்கங்கா முடிச்சிருக்கே பரவாயில்லை. நீ அப்படி தானே பேசுற. பேச டீச்சர் அப்படிதான் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பேச மாட்டேன்னு சொல்லி தந்தாளா? அவன் சொல்லி தந்தாங்க. ஏன் மாயாண்டி சொல்லல வரலையோ? அவங்க சொல்லி தரனாங்க. இல்ல நான் இங்கே படிச்சுட்டு வந்துட்டேன். சரி அதனால உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நீ படிச்சேன்னு சொன்னா நானும் உனக்கு போட்டி மதிப்பு கொடுத்து மதிப்பை வாங்குடா. என்ன மோகினி உன் வயசனே ஏடா விடாங்க. அப்ப தம்பி அப்படி சொல்லு. அத்தாம்னு சொல்லணும். அப்படியா? என் மோகினி வாரேன் அத்தாம்னு சொல்லணும்.